ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி அம்மா நான் அடிச்சு சொல்றேன். இன்று இரவு நிச்சயமாக இது நடந்தே தீரும். ஆனால் அது புரியாமல் தானே நீ கண் கலங்கிய முகத்தோடும் அழுகையோடும் வருத்தத்தோடும் வேதனையோடும் இருக்கிறாய். இந்த வராகி அம்மாவை பார். என் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் அறிந்த நான் இனி எல்லா விஷயங்களையும் எப்படி சரி செய்ய போகிறான் என்பதை பொறுத்திருந்து பார் என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கான பொறுப்புகளையும் பொறுமையையும் அனைத்தையும் என்னிடம் விட்டுவிட்டு நீ நிம்மதியாக இருக்கலாம். எந்த கஷ்டமும் எந்த துன்பமும் உன்னை பாடாய்படுத்தாத அளவிற்கு எல்லா தீமைகளையும் துர்வினைகளையும் உன் வாழ்வில் தீர்த்து வைத்து உனக்கான நன்மைகளை இப்போது தரப்போகிறேன். நடக்கும் அனைத்துமே இனிமேல் என்னுடைய அருளாசியால் நல்லபடியாய் உன் வாழ்வில் நடந்து முடியும். உன் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நினைத்து கவலை கொள்ளாதே என் தங்கமே. எல்லாமே இனி சரியாகிவிடும். இனிமேல் உன் வாழ்க்கை சந்தோஷமாய் இருக்க போகிறது என்ற நம்பிக்கையோடு இந்த வராகி அம்மா என்னை நோக்கி ஓடிவா. விட்டு கொடுத்து அனுசரித்து போகும் நீ ஒருபோதும் கெட்டு போய்விட மாட்டாய். ஏனெனில் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என கேள்விப்பட்டிருப்பாய்தானே. நீ கஷ்டப்படுவதை போல தெரிந்தாலும் அனுசரித்து போகக்கூடிய அன்பான குணம் உனக்குள் இருப்பதாலும் மனிதர்களின் குணத்தை புரிந்து கொண்டு அனுசரித்து நடந்து போவதாலும் நிச்சயம் உனக்கு நான் நல்லதைத்தான் செய்து தருவேன். இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நடக்கும்படி உனக்கான ஒரு வாய்ப்பையும் தரப்போகிறேன். தண்ணீர் அமைதியாய் இருக்கும்போது தூசிகள் எல்லாம் அடியில் தானாகவே அடங்கிவிடும் தானே. அதே போல நீயும் அமைதியாய் இருந்துவிடு. இப்போது உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் தானாகவே அடங்கி போகும்படி நான் செய்து காட்டுகிறேன். உன்னை நோக்கி வரும் மனிதர்களில் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள், யாரை சந்தித்து நலம் விசாரித்து விட்டு போக வேண்டும், யாருடன் வாழ்நாள் முழுவதும் கைகோர்த்து பயணம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் சரியாக முடிவெடுக்க தயாராக இரு என் செல்லமே. ஏன் தெரியுமா? யாரை எந்த அளவிற்கு எங்கே வைக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால்தான் உன் வாழ்க்கை சந்தோஷமானதாக நகரும். எந்த கையை குலுக்கி நகர வேண்டும் என்பதையும் எந்த கையை கையோடு பிணைத்து வைத்துக் கொள்ளலாம் என்பதையும் நீ கற்றுக்கொண்டு விட்டால் உன் வாழ்க்கையும் எளிதாகிவிடும். யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது என்கிற புரிதல்களும் தெளிதல்களும் இப்போது உனக்கு அவசியம் என் செல்லமே. சுருக்கங்கள் என்பது முகத்தில் வரலாம், நெற்றியில் வரலாம். ஆனால் உன் உடல் உள்ளே உன் இதயத்திற்குள் வரவே கூடாது. இதயம் என்பது எப்போதும் நல்ல பறந்து விரிந்ததாய் பரந்த மனப்பான்மையோடு இளமையான குணம் கொண்ட புத்துணர்ச்சியோடு கொண்ட புது ரத்தம் ஓடுவதாய் இருக்க வேண்டும். ரத்தம் கொதித்து கொண்டு இதயத்திற்குள் ஓடக்கூடாது என் செல்வமே. அது நிச்சயமாக உனக்கு உடல் கோளாறை கொண்டு வந்து கொடுத்துவிடும். இதயத்திற்குள் ஓடும் ரத்தம் என்பது மிகவும் இளமையாகவும் புத்துணர்ச்சியாகவும் இன்பத்தை சுமந்து கொண்டு போவதாகவும் இருக்கும்படி நீ நடந்து கொள். இந்த உலகத்தில் நீ வாழுகிற ஒவ்வொரு நொடியும், நீ சிரிக்கிற ஒவ்வொரு நொடியும், நீ சிந்திக்கும் ஒவ்வொரு நொடியும் கூட பல விஷயங்களை கொண்டதாக தானே இருக்கிறது. ஒரு நொடியில் நீ பல விஷயங்களை சிந்திக்கிறாய். ஒவ்வொரு நாளும் பல மனிதர்களை சந்திக்கிறாய். நீ பார்க்கும் மனிதர்களும் நீ கேட்கும் விஷயங்களும் பல பிரச்சனைகளை தனக்குள் சுமந்து கொண்டுதானே இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது உன் பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே இல்லை என்பதை புரிந்து கொள். ஏன் தேவையில்லாமல் கலக்கம் கொண்டு பயப்படுகிறாய்? துணிந்து வாழ நீ தயாராக இருந்தால் போராடி வாழும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ ஜெயித்து விடுவாய். கனவுகள் நனவாக வேண்டும் என்றுதானே கஷ்டப்படுகிறாய்? கடினமாய் உழை. உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை எல்லாம் நான் நல்லதாய் அமைத்து தருவேன். காட்சிகள் கண்ணில் பிம்பங்களாய் தோன்றுகிறதே, ஆனால் ஒரு விஷயம் கூட நான் நினைத்தது போல நடக்கவில்லையே. கனவுகள் கனவாகவே இருந்து விடுமோ என நீ யோசிக்கவே வேண்டாம். நீ மனம் வைத்தால் உன் நிழலையும் நான் நிஜமாக்கி காட்டுவேன் என் செல்லமே. உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களை வைத்தே வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை நீ புரிந்து கொண்டு விட்டால் உன் வாழ்க்கையே சொர்க்கமாக மாறிவிடும். நான் ஏற்கனவே பலமுறை உனக்கு சொல்லி இருக்கிறேன். நான் கஷ்டப்பட்டுதான் திருந்துவேன் என நீ இருக்காதே. மற்றவர்கள் கஷ்டப்படும் போதே அதை பார்த்து உன் வாழ்க்கையில் மாற்றக்கூடிய விஷயங்களை மாற்றிவிடு என்று தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆயிரக்கணக்கில் அடி வாங்கினாலும் சிலை ஆகும் வரையிலும் அந்த ஒளியை உறவாக எண்ணுவதால் தானே கருங்கல் ஒரு கட்டத்தில் கடைசியில் சிலையாகவே மாறிவிடுகிறது.
அதே போலதான் உன்னை செதுக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது உன்னுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உன்னை செதுக்கக்கூடிய ஒளிதான் என்பதை புரிந்து கொண்டு அதையும் ஒரு உறவாக, அதுவும் உனக்கு அவசியமான விஷயமாக நினைத்துக்கொள். எல்லா மனிதர்களின் வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடந்து விடாது, கெட்டது மட்டுமேயும் நடந்து விடாது. இரண்டும் கலந்துதான் இருக்கும். நல்லது கெட்டது நிறைந்த இந்த உலகத்தில் நல்லதை ஏற்றுக்கொண்டு கெட்டதை ஒதுக்கிவிட்டு போய்க்கொண்டே இரு. கால்களே இல்லாத போதிலும் பாறைகளில் மோதியும் படுகுழியில் விழுந்தும் தானே நதிநீர் என்பது கடலை நோக்கி போய் சேர்கிறது. நதிநீர் அதனுடைய குறிக்கோளாக கடலை சென்று சேர்வதை தானே லட்சியமாக கொண்டுள்ளது. அதனால்தான் அதற்கு கால்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், வழியில் எவ்வளவு குப்பைகள் வந்தாலும் பாறைகள் வந்தாலும் அத்தனையையும் தாண்டி படுகுழியிலே விழுந்தாலும் கூட கடைசியில் போய் சேர்ந்து கடலை நோக்கி தன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்கிறது. நீயும் அப்படிதான். உன் வாழ்வில் எது நடந்தாலும் எது நடக்காவிட்டாலும், எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், நீ போய் சேர வேண்டிய இடத்தை அடைவதை லட்சியமாக வைத்துக்கொள். மாடுகள் என்பது வண்டி இழுத்து கொண்டு போகும்போது அந்த எருதுகளின் காலில் இரும்பு முள்ளே குத்தினாலும் கூட அது அதனை பெரிதுபடுத்தாமல் அந்த காயத்தையும் ஏற்றுக்கொண்டு ரசித்து கொண்டு வண்டியை இழுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்துவிடும். அப்படிதான் நீயும் உன் கனவுகள் நிறைவேறும் வரையிலும் எந்த காட்சியையும் கலைத்து விடக்கூடாது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உன் முயற்சியை மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டே வா என் செல்லமே. ஏனெனில் முயற்சி மட்டும்தான் மனிதனை முன்னேற்ற மாளிகைக்கு, மாட மாளிகைக்கு கூட கோபுரத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய முதலிடம் என்பதை புரிந்துகொள். தங்கத்தை உருக்கும் போதுதானே அது உருமாறி நினைத்த நகையாக மாற்றிக்கொள்ள முடிகிறது. அதே போல்தான் நீ நினைத்தது போல எல்லா விஷயங்களும் நடக்க வேண்டுமானால் தங்கமை உருக்குவது போல நீயும் உன் வாழ்வில் உருகி வரக்கூடிய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் உருக்கி அதிலிருந்து புடம் போட்ட தங்கமாய் மாற வேண்டும். அறுக்கப்படக்கூடிய மரம்தான் அழகான ஜன்னலாய் மாறும். துன்பப்பட்ட நீதான் உன் வாழ்வில் இன்பத்தை பெறப் போகிறாய். கலங்காதே என் செல்லமே. உனக்கான நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நான் கொடுக்கிறேன். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாய் வாழ்வதற்கு எல்லா வழிகளிலும் இந்த வராகி அம்மா நான் துணையாய் நிற்கத்தான் போகிறேன். நீ செய்யும் செயல்களை சரியாக செய்தால், நிதானமாக பொறுமையாக செய்தால் உன் வாழ்க்கையிலும் வெற்றி வந்து சேரும். நீ பேசக்கூடிய வார்த்தைகளை கவனித்து பேசினால், யாரிடம் எப்படி எப்போது பேச வேண்டும் என கற்றுக்கொண்டு பேசினால் உனக்கான மதிப்பும் மரியாதையும் கூட மற்றவர்களிடம் கூடும். மனிதன் எப்போதுமே தனக்கு பிடித்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு 1000 வழிகளை சொல்லுவான். தனக்கு பிடிக்காததை வேண்டாம் என்று சொல்வதற்கும் 1000 காரணங்களை சொல்லுவான். எல்லாமே அவரவர்கள் நினைப்பை பொறுத்துதானே இருக்கிறது. சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது என் செல்லமே. அதே நேரத்தில் நீ சுகமாகவே எல்லா நாளும் வாழ்ந்துவிடவும் முடியாது. சிமிட்டும் உன்னுடைய இமைகள் ஒரு நொடி இருட்டினால் தானே உன்னால் பல நிமிடங்கள் வெளிச்சத்தில் வாழ முடியும். எப்பொழுதும் நான் கண்ணை திறந்து வைத்துக் கொண்டே பார்த்து கொண்டிருப்பேன் என சொன்னால் அதை உன்னால் அதிக நேரங்கள் செய்யவும் முடியாது. இந்த உலக விஷயத்தை பார்க்கவும் முடியாது. அவ்வப்பொழுது ஒரு நொடி கண் இமைகள் மூடி திறந்தால்தான் அதற்கு பிறகு நீ நிம்மதியாய் வெளிச்சத்தை உணர முடியும். அப்படிதான் உன் வாழ்விலும் அந்த சில நொடி இருட்டு போல சில பிரச்சனைகளும் வந்து போகிறது. வந்தது நிச்சயம் போய்விடும் என் செல்லமே. பிரச்சனைகளும் சிக்கல்களும் அதிக நேரம் உன்னிடம் தங்காத அளவிற்கு இந்த வராகி அம்மா நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கேள்விகளும் பதில்களும் நிறைய இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். உன் வாழ்க்கைக்கான எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பேன்.